ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயே. नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कथमाख्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी क्षमानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्फुरते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रेतविशा श्रीचैतन्यम्। हरे कृष्णा। வழக்கம் போல நேத்து பார்த்ததுல யாருக்கு என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு? ஒரு பாயிண்ட் ஒருத்தர் சொல்லுங்க. பக்தியோட 9 நிலைகள் மாட்டார். ஓகே, தேங்க்யூ. என்ன சொல்ல முடியுமா 9 நிலைகள்? எஸ் மாதாஜி சொல்றேன். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, பாவா, பிரேம். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ. பிரேமை. வேற என்ன பார்த்தோம்? சத்தியம், சாக்கியம். வேற என்ன பார்த்தோம்? யுக்த வைராக்கியம் இருக்கணும் மாதாஜி. அனைத்தையும் படைத்தவர் பகவான். நம்ம இந்த பௌதிக நிலையில வரும் என்ன எல்லாமே ஆன்மீகமா மாற்றி அவருக்கு நம்ம பக்தி சேவை பண்ணணும். ஒரு சின்ன திருத்தம், பக்தி சேவை பண்ணும்போது அது ஆன்மீகமா மாறிடும். அது அது ஆன்மீகமா மாறுது. சாரி. தேங்க்யூ. யுக்த வைராக்கியா, வெரி குட். எல்லாத்தையும் இதுக்கும் பகவானுக்கு தொடர்பு இல்லைன்னு வெறுக்கிறது பல்கு வைராக்கியா, போலியான வைராக்கியம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜட இயற்கையை அடக்கியாலவோ அல்லது ஜட பொருட்களை விலக்கி விடவோ நாம் முயலக்கூடாது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. பிரபா சொன்னார் லாடிக் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எனக்காக, என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, நான் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. அதை நாம கல்கு வைராக்கியா, இதெல்லாம் பகவானுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கிறதும் தவறு. தூய பக்தர்களின் தொடர்பினால் ஏற்படும் படிப்படியான முன்னேற்றம். நமக்கு டிசைர் வரும்போது கிருஷ்ணரா அதுவான்னு நம்ம மாதாஜி, நம்ம இப்ப பௌதிகத்துல இருக்கும் பொழுது எல்லா பௌதிகத்திலையும் இந்த ஆன்மீக இதுல கொண்டு போற மாதிரி நம்ம இது பண்ணா நல்லது அப்படின்னு எல்லா செயல்களும் பௌதிக செயல்கள். ஆமா, அதை நம்ம பார்த்தோம். அதான் அதுக்கு மருந்துன்னு பார்த்தோம். செயல்களை நிறுத்துறது கிடையாது. நம்ம
எப்படி பால் பொருட்கள் நிறைய சாப்பிட்டா நமக்கு வயிறு பிரச்சனை வரும்போது தயிர் சாப்பிடும்போது சரியாகும். நெருப்பு இது பண்ணும்பொழுது அந்த தணல் வந்து அப்படியே விடுற மாதிரி நம்மளும் அதுக்கு இது பண்ண மாதிரி ஆகணும் அப்படின்னு இல்லையா? நெருப்பு உதாரணம் கரெக்டா சொல்லுங்க. அதாவது நம்ம இது நெருப்பு விறகு எரிக்கிறோம். அப்ப முதல்ல எரியும் பொழுது அதுக்கப்புறம் இன்னும் பழுக்க காஞ்சப்போ அதுவும் அந்த நிலைக்கு போயிடுது. நெருப்பை விட இரும்போட உதாரணம் தான் சரியான இரும்பு உதாரணம். அடுப்புல வைக்கிறோம், இரும்புக்கு அந்த பாலை கடியில இருக்கிறது அந்த நெருப்போட சேர்ந்து அந்த குணம் அந்த தன்மை அதுக்கு வந்துடுற மாதிரி. பௌதிக அது பிரபுபாதர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணரோட நம்ம எப்பவுமே தொடர்பு, பகவானுடைய நாமத்தோட எப்பவுமே தொடர்பு இருக்கும்போது நமக்கும் அந்த பகவானுடைய திவ்யமான குணங்கள் நமக்கும் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்றாரு, இந்த தன்மை. தேங்க்யூ பிரபு, வெரி குட். சம்சூஷிதம் சொன்னீங்க மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் பதம் 36. நம்ம ஒரு பேராகிராஃப் தான் படிச்சிருக்கோம். திரும்ப ஒரு தடவை ஸ்லோகம் படிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். குர்வானா யத்ர கர்மாணி பகவஸ் சிக்ஷயா சக்ர விணந்தி குணநாமானி கிருஷ்ணஸ்யானுஸ்மரந்தி ச. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவுக்கேற்ப கடமைகளை செய்யும் வேளையில் ஒருவர் பகவானையும் அவரது நாமங்களையும் குணங்களையும் இடைவிடாமல் நினைத்து கொண்டு இருக்கிறார். கிருஷ்ண யானு ஸ்மரந்தி ச. ஸ்மரந்தி அப்படிங்கிறது அனுஸ்மரந்தி அந்த வார்த்தைக்கு வந்து எப்பவுமே பகவான நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யார் படிக்கிறீங்க? அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்ல செகண்ட் பேராகிராஃப்ல? செகண்ட் பேராகிராஃப். ஓகே, கரெக்ட். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அத்தகைய வேத கடமைகள் மட்டுமின்றி நமது சாதாரண விவகாரங்களிலும் கூட அதெல்லாம் படிச்சிட்டோம் மாதாஜி. தேர்ட் பேராகிராஃப். ஓகே. நம்முடைய வருவாயில் பெரும்பகுதியை 50% குறையாத பகுதியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் செலவிட வேண்டும். நம்முடைய சம்பாத்தியத்தில் உள்ள லாபத்தை இந்நோக்கத்திற்காக நாம் கொடுத்து விட வேண்டும் என்பதுடன் இந்த பக்தி மார்க்கத்தை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளையும் கூட நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இதுவும் கூட பகவானின் கட்டளைகளில் ஒன்றாகும். பகவானின் நாமத்தையும் புகழையும் உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளவர்களை விட நமக்கு அதிக பிரியமானவர்கள் வேறு எவரும் இல்லை என்று பகவான் உறுதியாக கூறுகிறார். ஜட உலகின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் கூட பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபடுத்தலாம். பகவத்கீதையின் செய்தியை அவரது பக்தர்களுக்கிடையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பகவான் விரும்புகின்றார். தவங்கள், தான தர்மங்கள், கல்வி முதலியவைகளின் நற்பலனை பெறாதவர்களிடையே அதை பரப்ப முடியாது. ஆகவே விருப்பமற்றவர்களையும் பகவானின் பக்தர்களாக மாற்றும் முயற்சி தொடர வேண்டும். இதன் தொடர்பாக மிகவும் சுலபமான ஒரு முறையை பகவான் சைத்தன்யர் போதித்துள்ளார். ஆடுதல், பாடுதல் மற்றும் பிரசாதம் உண்ணுதல் ஆகியவற்றின் மூலமாக தெய்வீகமான செய்தியை பரப்பும் முறையை அவர் போதித்துள்ளார். எனவே நமது வருவாயில் 50% இந்த நோக்கத்திற்காக செலவிட வேண்டும். சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் கொண்ட இழிவடைந்த இந்த யுகத்தில் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் போதிக்கப்பட்டதை போல் சமூக தலைவர்களும் செல்வந்தர்களும் தங்களது வருவாயில் 50% பகவானின் தொண்டிற்காக செலவிட சம்மதிப்பார்களானால் குழப்பம் நிறைந்த இந்த நரகத்தை பகவானின் திவ்ய லோகமாக மாற்றிவிட முடியும் என்பது உறுதி. இனிமையான ஆடல், பாடல் மற்றும் சிற்றுண்டி பிரசாதம் ஆகியவை பிரயோகிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க யாருமே மறுக்க மாட்டார்கள். அனைவரும் கலந்து கொள்வார்கள். மேலும் பகவானின் தெய்வீக இருப்பை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் உணர்வது நிச்சயம். இது ஒன்றே பக்தரை பகவானுடன் தொடர்பு கொள்ள செய்து ஆன்மீகத்தை உணரும் அளவிற்கு அவரை தூய்மைப்படுத்தும். இத்தகைய ஆன்மீக செயல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்குரிய ஒரே நிபந்தனை என்னவென்றால் பௌதிகமான ஆசைகள், பலன் கருதும் செயல்கள் மற்றும் வரட்டு கற்பனைகள் ஆகிய அனைத்திலிருந்தும் முழுமையாக விடுபட்டுள்ள ஒரு தூய பக்தருடைய வழிகாட்டலின் கீழ் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகும். பகவானின் இயற்கையை ஒருவரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பகவத்கீதையிலும் மற்ற எல்லா வேத இலக்கியங்களிலும் பகவானாலேயே பேசப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பகவானின் உத்தரவுப்படி நடப்பதுதான் நம் கடமையாகும். இது பக்குவம் அடையும் பாதையை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும். ஒருவன் தனது சுய நிலையிலேயே இருக்கலாம். குறிப்பாக பலவகை துன்பங்கள் நிறைந்த இக்கலியுகத்தில் ஒருவரும் அவரது சுயநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நிபந்தனை என்னவென்றால் பகவானுடன் இரண்டர கலந்து விடுவதை நோக்கமாக கொண்ட வரட்டு கற்பனைகளை கைவிட வேண்டும். மேலும் திமிர் பிடித்த அத்தகைய தற்பெருமையை கைவிட்ட பின் மேற்கூறியது போல் உயர்ந்த தகுதிகளை கொண்ட ஒரு உண்மையான பக்தரின் உதடுகளிலிருந்து பகவத்கீதையிலோ
அல்லது பாகவதத்திலோ உள்ள பகவானின் கட்டளைகளை மிகவும் அடக்கமான முறையில் ஒருவர் பெற வேண்டும். சந்தேகமின்றி அது அனைத்தையும் வெற்றியடைய செய்துவிடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா 4 யுகங்களுக்கு உண்டான வழிமுறைகள். கிருத்தையே தியாயத்தோ விஷ்ணு. கிருத்த யுகமான சத்திய யுகத்துல தியானம் வழிமுறையா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த யுகமான திரேதா யுகத்துல திரேதா பரிச்சர்யாயாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திராயத்தே பரிச்சர்யாயம் அப்படின்னாக்க திராயத்தே எஜதோ மகை. திரேதா யுகத்துல யாகங்கள் வழிமுறையா சொல்லப்பட்டிருக்கு. துவாபரே பரிச்சர்யாயம். துவாபார யுகத்துல கோவில் வழிபாடு. கலௌதத் ஹரி கீர்த்தனாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த கலியுகத்துல அப்போ இந்த 3 யுகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னாக்க தவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. கிருத்த யுகத்துல நேரடியா பகவானை நோக்கி தவம் பண்ணாங்க. அடுத்த யுகமான திரேதா யுகத்துல யாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பொருள்களை சேர்க்கறது, எந்த காரியமும் நம்ம உடலை வருத்தி செய்யக்கூடியது தவம் அப்படிதான் அர்த்தம். உட்கார்ந்து பண்றது மட்டும்தான் கிடையாது. எல்லாரும் தவம் பண்றாங்க. ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒவ்வொருத்தர் தவம் பண்றாங்க. சோ அப்படி பண்ணக்கூடிய எல்லாத்துலயும் நிறைய சிரமங்கள் இருக்கு. ஆனா இந்த கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளால மேக்சிமம் என்ன தவம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பகவான் பாக்குறார். அப்படி பார்த்து நமக்கு ஒரு தவம் கொடுத்துருக்கார். என்ன தவம் அப்படின்னா, நல்லா பாடுங்க, நல்லா ஆடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இதான் நம்ம பண்ண வேண்டிய தவம். இந்த தவம் கூட பண்றதுக்கு நமக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா? பாடுறது, ஆடுறது, சாப்பிடுறது கஷ்டமா? எல்லா இடத்துலயும் இதானே மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனா என்ன, எதை பாடணும், எங்க ஆடணும், என்ன சாப்பிடணும், இதுதான் கேள்வி. பகவானுடைய நாமத்தை பாடணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 2 கைகளையும் உயர தூக்கி ஆடணும் பகவான் முன்னாடி. நல்ல பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய தவம் கலியுகத்துல. ரொம்ப கஷ்டமான தவமா, ஈஸியான தவமா? தம்ஸ்அப் எல்லாம் ஒண்ணும் காணும். ஈஸி மாதாஜி. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கா இந்த தவம்? இதான் மாதாஜி. ஒரு தம்ஸ்அப் வந்துருச்சுப்பா. அப்பா வெடிச்சுட்டாங்க. சோ ரொம்ப ஈஸியான தவம். ஆனா இந்த தவம் செஞ்சோம் அப்படின்னாக்க பகவானை நாம எளிதில் அடையலாம். பிரபுபா சொல்றார், நீ ஒண்ணும் மனசுல கற்பனை எல்லாம் பண்ணி கடவுள்னா யாரு, எப்படி இருப்பார், இவர் கடவுளா அவர் கடவுள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாத. பகவானே நேர பகவத்கீதையில சாஸ்திரங்கள்ல சொல்லியாச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ரொம்ப சுலபமா பண்ணி கொடுத்துட்டார். என்ன பண்ணுங்க? பாடுங்க, ஆடுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால பிரபா என்ன சொல்ற, இத எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னாக்க அதுக்கும் என்ன தேவையா இருக்கு? லக்ஷ்மி தேவையா இருக்கு. அதனால நம்முடைய வருவாயில 50% நாம பகவானுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸி ஒன்லி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சோ அத நம்ம வருவாயில 50% பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத சொல்லியிருக்கார். ஆனா இதை நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஓடி போயிடுவாங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். 50% வேண்டாங்க, 0.5% கொடுக்க முடியுமா? இல்ல 0.0000005% கொடுக்க முடியுமா? எவ்வளவு கொடுக்க முடியுமோ. இன்னைக்கு ஒரு ரோஜாப்பூ கொடுத்தீங்களா? ஓகே, கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை வரணும். பகவானுக்கு இன்னைக்கு ஒரு மலர் அர்ப்பணம் பண்ணோமா? ஏன்னா நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? விட்டா கிருஷ்ணனையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கிட்டு வந்துருவோம். எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு தான் இருக்கு. கோவிலுக்கு போய் நம்ம பகவானே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்போமா? எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் தான் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? அதனால அந்த கொடுக்குற மனப்பான்மையை நம்ம முதல்ல வளர்த்துக்கணும். பிரபுபாத் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, சச்ச ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இந்த மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. பிரபுபாத் இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குடிகாரன் நல்ல தண்ணி அடிச்சுட்டு அவர் ஆடிக்கிட்டே வர்றார். தண்ணி அடிச்சுக்கிட்டு அவர் எப்படி இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி மயக்கத்துல வர்றார். ஆனா நேர எல்லாரையும் தாண்டிக்கிட்டு போய், ஏன்னா ஃபாரின்ல எல்லாம் அது வாஷ்ரூம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
தண்ணி எல்லாம் வச்சு நம்மள மாதிரி எல்லாம் வாஷ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த பேப்பர் வச்சு தான் தொடச்சி போட்டு வருவாங்க. அந்த டாய்லெட் பேப்பரை கொண்டு வந்து இந்த டாய்லெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறாரு அவர் பாட்டுக்கு. தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த ஒரு ரோல் கொண்டு வந்து அந்த டாய்லெட் வச்சுட்டு போறாரு. பிரபுபாத் சொல்றாரு அவருடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது மாதிரி யாராவது யோசிச்சு பார்க்க முடியுமா? குணவதி மாதாஜி, நீங்க ஏன் வந்து அன்மியூட் பண்றீங்க அடிக்கடி? இது மாதிரி யாராவது யோசிச்சு பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியார் பிரபுபாத் என்ன பகவானுக்காக பக்தர்களுக்காக ஒரு சின்ன சேவை செய்தாலும் அந்த சேவையை பிரபுபாத் வந்து அங்கீகரிச்சு அவங்களுக்கு அந்த பிளஸிங்கை கொடுத்தார். எஸ், இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கே, அதுவே உயர்ந்தது. நம்ம வந்து பகவானுக்காக செய்யற சின்ன காரியங்கள் கூட அவ்வளவு உயர்ந்தது. அதனாலதான் இந்த தாமோதர மாசத்துல ஒரு விளக்கு காட்டுறோம், அவ்வளவுதான். ஆனா பகவான் வந்து எவ்வளவு பலன்களை நமக்கு வந்து கொடுக்கறதா சாஸ்திரங்கள் நமக்கு வந்து சொல்லுது இல்லையா? அதனால 50% அப்படிங்கிறது நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். அதை நோக்கி நாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். இதை வந்து பக்தர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்காங்க. காட்டலன்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து கோவில்கள் நிறைய இருக்கா, அரண்மனைகள் நிறைய இருக்கா? எது நிறைய இருக்கு? எது நிறைய இருக்கு? கோவில் தான் அதிகமா இருக்கு மாதாஜி. கோவில்கள். அந்த கோவில்கள்ல பகவானுக்கு எண்ணற்ற விதவிதமான தங்க வைர வைடூரிய ஆபரணங்கள் யார் கொடுத்தா? எப்படி வந்தது? ஜீபும்பாவா? எப்படி வந்தது? மன்னர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து கட்டி வச்சு அந்த காலத்துல மன்னர்கள்லாம் அவங்க நிறைய சேர்த்து வச்சிருந்து அதனால கட்டினாங்க இல்லையா? ஏன் பண்ணாங்க? எதுக்காக அதை பண்ணாங்க? ஏன் அவங்களுடைய அரண்மனை எல்லாம் நல்லா கட்டி வச்சிருந்து அதையே வந்து வழி வழியா எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம்ல? ரொம்ப குறைச்சல் தான், 1-2 அரண்மனைகள் தான் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கோவில்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பகவானுக்காக அவங்க செல்வத்தை வந்து அவங்க வந்து உழைப்பு, செல்வம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரூப கோஸ்வாமி, 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தர். ரூப கோஸ்வாமி அந்த நவாப் ஹுசைன் ஷாவுடைய அந்த மன்னருடைய அந்த ஆட்சியில முதலமைச்சரா இருந்தவர். அவர் என்ன பண்ணார்? சைத்தன்ய மகாபிரபு கூட போய் சேரும் போது அவருடைய எல்லா செல்வத்தையும், நிறைய பொற்காசுகள், அதை இப்படித்தான் அவர் வந்து டிவைட் பண்ணார். 50% வைஷ்ணவ, அதாவது பகவானுடைய சேவைக்காக கொடுத்துட்டார். மீதி இருந்த 50% 2ஆ பிரிச்சார். 25% அவருடைய உறவினர்களுக்கு கொடுத்தார். மீதி 25% அவசர தேவைக்காக ஒரு அப்பெல்லாம் பேங்க் எல்லாம் கிடையாது, ஒருத்தட்ட கொடுத்து வச்சிருந்தார். அதை பயன்படுத்தி தான் சனாதன கோஸ்வாமி சிறையில இருந்து தப்பி வந்தார். சோ இது பக்தர்கள் முன்னுதாரணம் காட்டி வாழ்ந்து காட்டி இருக்காங்க. பிரபுபாத் வந்து இந்த இஸ்கான் ஆரம்பிச்ச சமயத்துல பக்தர்கள் 100% அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய வருவாய் எல்லாத்தையும் இஸ்கானுக்கு கொடுத்தாங்க. அப்படித்தான் இஸ்கான் வளர்ந்தது. இஸ்கான் வளர்ந்தது வந்து யாரும் எந்த கவர்மெண்ட் ஒன்றும் சப்சிடி கொடுக்கல, யாரும் எந்த உதவியும் பண்ணல. பிரபுபாதர் அந்த தம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அப்போ அங்க இருக்கிற ஹிப்பிஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு வாத்திய கருவிகளோட வந்து உட்கார்ந்து பிரபுபாதர் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒருத்தர் பிரபுபாதர்கிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கமா வந்து பேசும்போது பிரபுபாத் சொன்னார், இந்த மாதிரி நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி வந்தவங்களுக்கு நல்ல விருந்து கொடுத்தார். அவங்க சாப்பிட்றதுக்கு வேண்டிய பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம். அப்போ அவங்க பார்த்தாங்க, இங்க வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரம் கீர்த்தனம் பண்றது, இந்த மாதிரி பிரசாதம் சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பகவத்கீதையிலேருந்து உபன்யாசங்கள் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ வந்த பக்தர்கள், இது என்ன இந்த சுவாமிஜி, நம்ம வர்றோம் சாப்பிட்றோம் போட்டு போயிட்டே இருக்கோம், இது நல்ல சுவையா நமக்கு உணவு வகைகள்லாம் கொடுக்குறாரு, ஒரு ஜாடி நிறைய குலாப் ஜாமுன் பண்ணி வச்சிருப்பாராம். எப்ப யார் வந்தாலும் குலாப் ஜாமுன் எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிடலாம். அதை வந்து இஸ்கான் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருக்கோமே அப்படின்னு நினைச்சு முதல்ல ஒரு பக்தர் வந்து கேட்கிறார், சுவாமிஜி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன் கிருஷ்ணர்கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய உதவிக்கு யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு. பகவான் தான் ஒன்னு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி தூய்மை பண்ண சொன்னாராம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்படி பணம் வரும் இவருக்கு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் போய் ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை பார்க்கறது, ஆட்டோ ஓட்டுறது, அவங்க என்ன தொழில் பண்ண அவங்களுக்குலாம் தொழில்லாம் கிடையாது.
அவங்க இப்படிதான் ஹிப்பிஸ். என்ன சாப்பாடெல்லாம் உங்களுக்கு வேண்டியது இல்லை. யாராவது ஏதாவது பிக்ஷை போட்டு போவாங்க. அதை வச்சு அவங்க எல்எஸ்டி அந்த மாதிரி போதையெல்லாம் எடுத்துக்கிட்டே எப்ப பார்த்தாலும் மியூசிக் போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. வீடு வாசல்லாம் கிடையாது, ரோட்ல தான் படுத்திருப்பாங்க. அப்படி இருந்தவங்க பிரபுபாதர் அவருடைய உபன்யாசத்தை கேட்டு திருந்தி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கிடைச்ச வேலையை பண்ணி அத்தனை பணத்தையும் கொண்டு வந்து பிரபுபாதர் தான் கொடுத்தாங்க. சோ அப்படி பக்தர்களுடைய உழைப்புல வந்ததுதான் இந்த இஸ்கான் அப்படிங்கிற இயக்கம். அப்போ 100% கொடுத்தவங்களும் இருக்காங்க, வாழ்க்கையே அர்ப்பணிச்சவங்க இருக்காங்க. அவங்க அர்ப்பணிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளால இந்த பாகவதத்தை இவ்வளவு எளிமையான முறையில நம்மளால படிக்க முடியும். இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாது. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம என்ன செய்யணும், பிரபுபாதர் இந்த பொருள்கள ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அதாவது பகவானை பத்தி பிரச்சாரம் பண்றதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா பகவானுடைய கட்டளைகள்ல இதுவும் ஒன்று. பிருத்திவித்தே ஆச்சயத்தி நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹொய்பே மரணாம அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். பிருத்திவித்தே ஆச்சே அப்படின்னாக்க, பிருத்திவி அப்படின்னா நிறைய பேர் நினைச்சாங்க இந்த இந்தியா மட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளைகள் அப்படின்னு போது பிருத்திவினா இந்தியா மட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டார், உலகம் முழுவதும் அப்படின்னு. பிருத்திவின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா உலகத்துக்கு. பிருத்திவித்தே ஆச்சே நகராதி கிராமம், ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் என்னுடைய நாமம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கட்டளையிட்டு இருக்கார். அப்போ அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு நாமளும் ஒரு முயற்சி பண்ணணும். நம்ம வீட்டுல நாம இருக்கிற பகுதியில ஹரிநாமம் சொல்றதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்மளால எவ்வளவு லட்சுமி செலவு பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம செய்யணும். அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ண மந்திரம். ஓம் நமோ பகவதே துர்பியம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னா அனிருத்தாய நமக சங்கர்ஷனாய ச. இந்த மாதிரி மந்திர உபதேசத்தை அவருக்கு கொடுக்கிறார். பகவானின் பூரண விரிவங்கங்களாகிய பிரத்யும்னர், அனிருத்தர் மற்றும் சங்கர்ஷனர் ஆகியோரின் பெருமைகளுடன் வாசுதேவரின் பெருமைகளையும் நாம் பாடுவோம் அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட் ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். பொருளுரை. பஞ்சராத்திரத்தின்படி நாராயணரே பகவானின் எல்லா விரிவங்கங்களுக்கும் மூல காரணம் ஆவார். வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரே இந்த விரிவங்கங்கள் ஆவார். வாசுதேவரும் சங்கர்ஷ்ணரும் கிருஷ்ணரின் இடது மற்றும் வலது புறங்களிலும், பிரத்யும்னர் சங்கர்ஷ்ணருக்கு வலது புறத்திலும், அனிருத்தர் வாசுதேவருக்கு இடது புறத்திலும் உள்ளனர். இவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 4 உதவியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இப்பதம் ஓங்கார பிரணவத்துடன் ஆரம்பமாகும் ஒரு வேத மந்திரமாகும். இது ஓம் நமோ தீமஹி முதலான உன்னதமான வாக்கியங்களினால் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், பலன் கருதும் செயலை பற்றிய விஷயத்திலோ அல்லது முறைப்படி சாஸ்திர பயிற்சி இல்லாத தத்துவத்தை பற்றிய விஷயத்திலோ உள்ள எந்த விவகாரமானாலும் சரி, அது பரமபுருஷரின் உன்னத உணர்வை அடைவதை முடிவான நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்றால் அது பயனற்றது என்றே கருதப்படுகிறது. பக்தி தொண்டில் படிப்படியாக முன்னேறும் ஒரு முறையினால் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் நெருக்கமான உறவு வளர்கின்றது. ஆகவே இந்த முறையில் அமைந்த தமது சொந்த அனுபவத்தை கொண்டு களப்பற்ற பக்தி தொண்டின் தன்மையை பற்றி நாரதர் விளக்கியுள்ளார். பக்தி தொண்டில் உள்ள இந்த முன்னேற்றம் பகவானின் உன்னத அன்பு தொண்டை அடைவதில் முடிவடைகிறது. இதுவே பிரேமைதி என்று அழைக்கப்படுகின்றது. இத்தகைய பக்தி தொண்டு கலப்படமான முறையிலும் செய்யப்படுகிறது. அதாவது பலன் கருதும் செயலின் அல்லது மனோதத்துவ கற்பனையின் கலப்படத்துடனும் அது செய்யப்படுகிறது. ஆன்மீக குருவின் வாயிலாக சூத கோஸ்வாமி அடைந்த வெற்றியின் ரகசியத்தை பற்றி சௌனகரை தலைமையாக கொண்ட பெரும் ரிஷிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கான பதில் 33 எழுத்துக்களை கொண்ட இம்மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக இங்கு விளக்கப்பட்டு உள்ளது. மேலும் இம்மந்திரம் பகவானின் உதவியாளர்களான இந்நான்கு மூர்த்திகளை பற்றி நோக்கி கூறப்பட்டதாகும். இப்பூரண அம்சங்கள் அல்லது விரிவகங்கள் அவரது உதவியாளர்களாக மட்டுமே இருப்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கருப்பொருளாக விளங்குகிறார். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவரது பூரண அம்சங்களாக விரிவடைந்துள்ள வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்ரர் ஆகியோரின் பெருமைகளை ஒருவர் எப்போதும் பாடிக்கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்க வேண்டும். இதுவே இவ்வுபதேசத்தின் மிகவும் ரகசியமான பகுதியாகும். இந்நான்கு அம்சங்கள் தான் விஷ்ணு தத்துவம் அல்லது சக்தி தத்துவம் எனப்படும் மற்றெல்லா உண்மைகளுக்கும் மூல மூர்த்திகளாக உள்ளன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கதான் சத்துர்வியூகம் நம்ம அதை பத்தி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார்.
வேத மந்திரங்களை பிரபுபாதர் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். இங்க வந்து ஆஹ் ஓம் நமோ தீமகி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அதை உச்சரிக்கிறதுக்கான அந்த காயத்ரி மந்திரத்தோட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ஸோ அப்படி வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும் போது எல்லாருமே அடங்கிடுறாங்க அதுல. அதனால இந்த மந்திரத்துல இருக்கே, நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாமா, அந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, கவலைப்பட தேவையே கிடையாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல பகவானுடைய எல்லா விதிவங்கங்கள் எல்லாருமே அடங்கிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதி மூர்த்தி அபிதானேன மந்திரமூர்த்திம் அமூர்த்திகம் யஜதே யஜ்ஞ புருஷம் ச சம்யக் தர்ஷனக புமான். இவ்வாறாக பௌதிக உருவம் இல்லாத பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவை திவ்யமான மொழி வடிவில் வழிபடுபவர்தான் உண்மையான ஞானி ஆவார். சோ 2 பொருள்களிலையும் பிரபுபாதர் வந்து முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, கலப்படம் இல்லாத பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது பலன் வேண்டி வந்து பக்தி செய்யறது இல்லை அப்படின்னாக்க பகவானுடைய அந்த அருவ பிரம்மத்துல போய் கலக்கிறது தான் உயர்ந்தது, கடவுளோட நாமளும் கடவுளாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்து நம்ம வந்து பக்தி சேவை செய்யணும். விமலா தேவி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. தற்போதுள்ள நம்முடைய புலன்கள் அனைத்தும் பௌதிக மூலப்பொருட்களால் ஆனவையாகும். ஆகவேதான் பகவான் விஷ்ணுவின் தெய்வீக உருவை உணர்ந்தறிவதில் அவை குறையுள்ளவையாக இருக்கின்றன. ஆகவே பகவான் நமது நாம கீர்த்தனம் எனப்படும் உன்னதமான ஒளி வடிவில் வழிபடப்படுகிறார். குறையுடைய நமது புலன்களால் அனுபவித்தறிய முடியாத எதையும் பகவானின் பிரதிநிதியாக இருக்கும் ஒளியால் முழுமையாக உணர்ந்தறிய முடியும். வெகு தூரத்தில் இருந்து ஒளியின் வாயிலாக செய்தியை அனுப்புபவரை உண்மையாகவே அனுபவித்து அறிய முடிகிறது. பௌதிக முறையினால் இது சாத்தியமாகும் என்றால் ஆன்மீக முறையினால் ஏன் கூடாது? இந்த அனுபவமானது உருவமற்ற மங்களான அனுபவம் அல்ல. இது நித்திய தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டவரான தெய்வீகமான பரமபுருஷ பகவானின் நிஜமான அனுபவமாகும். அமர கோஷம் எனப்படும் சமஸ்கிருத அகராதியில் மூர்த்தி என்னும் சொல்லுக்கு உருவம் மற்றும் கடினம் என 2 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே அமூர்த்திகம் என்னும் சொல் ஆச்சாரியரான ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரால் கஷ்டமில்லாமல் என்று பொருள்படும்படி விளக்கப்பட்டுள்ளது. தெய்வீக நிலையில் உள்ள நித்திய ஆனந்தத்தையும் அறிவையும் நமது அசலான ஆன்மீக புலன்களால் அனுபவிக்க முடியும். புனித மந்திரங்களை அல்லது பகவானின் பிரதிநிதியாக உள்ள தெய்வீக ஒளியை உச்சரிப்பதால் இப்புலன்களுக்கு புத்துயிர் அளிக்க முடியும். இத்தகைய ஒளியை உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து பெற வேண்டும். மேலும் ஆன்மீக குருவின் வழிகாட்டலுக்கு ஏற்ப இந்த உச்சரிப்பு முறையை பயில வேண்டும். அது படிப்படியாக நம்மை பகவானுக்கு அருகில் கொண்டு செல்லும். இவ்வழிபாட்டு முறை பஞ்சராத்திரிக விதியில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இது அங்கீகரிக்கப்பட்டதும் அதிகாரப்பூர்வமானதும் ஆகும். உன்னதமான பக்தி தொண்டிற்குரிய மிகவும் அதிகாரப்பூர்வமான நெறிமுறைகளை பஞ்சராத்திரிக முறை கொண்டுள்ளது. இத்தகைய நெறிமுறைகளின் உதவியின்றி பகவானை யாராலும் அணுக முடியாது. வரட்டு தத்துவ கற்பனையால் இது நிச்சயமாக முடியாது. பஞ்சராத்திரிக முறையானது சண்டை சச்சரவுகள் கொண்ட இந்த கலியுகத்திற்கு ஏற்றதும் அனுபவ பூர்ணமானதும் ஆகும். இந்த நவீன யுகத்திற்கு பஞ்சராத்திரம் வேதாந்தத்தை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் நாம அவருடைய நாமம் அப்படிங்கிற ஒளி வடிவத்துல வழிபடுறோம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடுறது, நாமத்தை ஜபம் பண்றது, இதெல்லாம் வந்து பகவானுடைய ஒளி வடிவம். அதே மாதிரி பாகவதம் படிக்கிறது, இதுவும் பகவானுடைய ஒளி வடிவம் தான். பாகவத ஸ்லோகங்களை படிக்கிறது, பிரபாத முறைகளை படிக்கிறது, இதெல்லாமும் ஒளி வடிவத்துல செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான். பகவத்கீதை ஸ்லோகம் இதெல்லாமும் அதே கணக்குல தான் வருது. சோ பிரபா சொல்றார், இது வந்து நாம புதுசா ஏற்படுத்தி இருக்கிற முறை கிடையாது. பஞ்சராத்திரத்துல கொடுக்கப்பட்ட முறையைத்தான் நம்ம வந்து பின்பற்றுறோம். அது வந்து இந்த கலியுகத்துல வேதாந்தத்தை விட ரொம்ப ரொம்ப எளிமையானது, அதே சமயத்துல பொருத்தமானது. இந்த கலியுகத்துக்கு ரொம்ப பொருத்தமான முறை அப்படிங்கிறத சொல்றார். அதனால இப்ப வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு.
இந்த நித்தியத்தன்மை, ஆனந்தம், அறிவு, இதுக்கான வார்த்தை என்ன? இதுக்கான சான்ஸ்கிரிட் வேர்டு என்ன? நித்தியத்தன்மை, ஆனந்தம், அறிவு கொண்ட வடிவம், இதுக்கான வார்த்தை என்ன? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சச்சிதானந்தம். சச்சிதானந்த. வெரி குட், வெரி குட். சச்சிதானந்த விக்கிரக, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம். சோ எப்போ இந்த வார்த்தைகள் வருதோ, நித்தியத்தன்மை, ஆனந்தம், அறிவு அப்படிங்கிற வார்த்தை வருதோ, அப்போ பகவானுடைய ரூபம் நமக்கு ஞாபகம் வரும். சச்சிதானந்த விக்கிரக. சோ பகவான் சச்சிதானந்த விக்கிரக. பகவானுடைய ஆன்மீக லோகமும் நித்தியத்தன்மை, அறிவு, ஆனந்தம் நிறைந்தது. அதே மாதிரி ஆத்மாவும் நித்தியமான தன்மை, அறிவு, ஆனந்தம் நிறைந்தது. ஆனா இந்த உடல் அதுக்கு நேரெதிர்மானானது. அதனால ஆத்மா இந்த உடல்ல இப்ப மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுது? கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கு பொருத்தமில்லாத சூழ்நிலை எதுனா இந்த உடல் தான். ஆத்மாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத சூழ்நிலை இந்த உடல். இதுல மாட்டிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நாம இந்த உடல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது தவறு. ஆத்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த உடல்ல மாட்டிக்கிட்டு. அதனால எப்போ பகவானுடைய அந்த சச்சிதானந்த ஒளி வடிவத்தோட நமக்கு தொடர்பு ஏற்படுதோ, அப்ப நமக்கு அந்த ஆனந்தம் தானாவே கிடைக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நாம ஜபம் சொல்றோம், இந்த மாதிரி பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை கேட்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கான காரணம் அதுதான். இமம் ஸ்வ நிகமம் பிரம்மன் அவேத்ய மத் அனுஷ்டிதம் அதான்மே ஞானம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம் ச கேசவக. பிராமணரே, வேதங்களின் அந்தரங்க பகுதிகளில் கூறப்படுவது போல் முதலில் எனக்கு பகவானை பற்றிய உன்னத அறிவு பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் புகட்டப்பட்டது. பிறகு ஆன்மீக ஐஸ்வர்யங்களும் அதன் பிறகு அந்தரங்கமான அன்பு தொண்டும் அவரால் அளிக்கப்பட்டன. சோ இந்த ஸ்லோகம் பகவான் எப்படி அந்த அறிவை கொடுக்கிறார் அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிக்க. பொருளுரை வழங்கிய ஆசா தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஓசையின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்ளும் தொடர்பானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நேரடியாக கொள்ளும் தொடர்புக்கு ஒப்பானதாகும். இது பகவானை அணுகுவதற்குரிய முற்றிலும் பூரண ஒரு முறையாகும். பகவானுடன் கொள்ளும் இத்தகைய தூய்மையான தொடர்பினால் பக்தன் பௌதீக படியை கடந்து மேலே சென்று வேத இலக்கியங்களின் உட்பொருளை புரிந்து கொள்கிறான். இது ஆன்மீக உலகில் உள்ள பகவானின் இருப்பை பற்றிய அறிவையும் உள்ளடக்குவதாகும். ஆன்மீக குரு பகவான் ஆகிய இருவரிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ள பக்தருக்கு பகவான் தனது உண்மையான சொரூபத்தை படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். இதன் பிறகு பக்தருக்கு 8 யோக சக்திகள் அளிக்கப்படுகின்றன. அனைத்திற்கும் மேலாக பக்தர் பகவானின் அந்தரங்க பரிவாரத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆன்மீக குருவின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட சேவை அவருக்கு அளிக்கப்படுகிறது. தூய பக்தர் ஒருவர் தமக்குள் செயலற்ற நிலையில் உள்ள யோக சக்திகளை வெளிப்படுத்துவதை விட பகவானுக்கு தொண்டு செய்வதில் அதிக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். இவை அனைத்தையும் ஸ்ரீ நாரதர் தமது சொந்த அனுபவத்தில் இருந்து விளக்கியுள்ளார். மேலும் பகவானின் பிரதிநிதியாக உள்ள ஓசையின் உச்சரிப்பில் பூரணத்துவம் அடையும் போது ஸ்ரீ நாரதர் பெற்ற எல்லா வசதிகளையும் ஒருவரால் பெற முடியும். இந்த தெய்வீக ஓசையை கீர்த்தனம் செய்வதற்கு யாருக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனால் சீட பரம்பரையில் சங்கிலி தொடர் மூலமாக வரும் நாரதருடைய பிரதிநிதியின் மூலமாக இதை பெற வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க, யாருக்கு ஆன்மீக குரு மேலையும் பகவான் மேலையும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ, எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு தஸ்யைக கதிதாகியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக அப்படிங்கிறது வேத வாக்கியம். எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நமக்கு அடிக்கடி சந்தேகம் வருது இல்லையா? ஆன்மீக குரு தேவையா? நம்ம தான் நாம ஜபம் பண்றோமே, அதான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களே, பத்தாதா? தீட்சை எல்லாம் அவசியமா? அப்படிலாம் நமக்கு சந்தேகங்கள் வருது. இது வர்றது இயற்கை தான். ஏன்னா நமக்கு இது தெரியாது. சந்தேகப்பட்டதுல தப்பு கிடையாது. அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். ஆனா பாருங்க, வேதங்கள்ல எவ்வளவு உறுதியா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. பகவான் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை யார் மேலேயும் இருக்கணும்? ஆன்மீக குரு மேலேயும் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்படி யாருக்கு இருக்கோ பிரகாசந்தே மகாத்மனக அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மகாத்மாக்களுக்கு அவங்களுடைய இதயத்துல பகவானே தன்னை பத்தி வெளிப்படுத்துவார். நம்மளுடைய
பாதை வந்து இட்ஸ் வெரி கிளியர். நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாம் எதையும். கிருஷ்ணர் அப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இப்படி இந்த இந்த லீலை இப்படி செய்தாரா, அந்த லீலை அப்படி செய்தார். யூ ஷுட் நாட் நீட் டு ஸ்பெகுலேட். பகவானே தன்னை வந்து அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால யாருமே இஸ்கான் பக்தர்கள் யாருமே ரொம்ப லீலைகள் எல்லாம் யாரும் ரொம்ப பேச மாட்டாங்க. பொதுவா எல்லாருமே வந்து தத்துவங்களை தான் நிறைய பிரச்சாரம் செய்வாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு மருந்து. தத்துவங்கள் தான் நமக்கு மருந்து. லீலைகள் எல்லாம் நாங்க எப்ப கேட்போம் அப்படின்னா, இந்த மாதிரி மாயாப்பூருக்கு விருந்தாவனத்துக்கு எல்லாம் பரிக்கிரமா வரும்போது, அப்போ மகாராஜஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல என்ன லீலை நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இனிமையா இருக்கும் உட்காந்து கேட்கறதுக்கு. இந்த மாதிரி தாம்ல உட்காந்து பகவானுடைய லீலைகள், அந்த லீலை நடந்த இடத்துக்கு கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். பகவான் சைத்தன்யனுடைய லீலைகளை நாம நிறைய பேசலாம். ஆனா கிருஷ்ணனுடைய லீலைகளை நம்மளால பேச முடியாது. ஏன்னா அதுல நிறைய நமக்கு அபராதம் ஏற்பட்டு போகும். அதுவும் இல்லாம இந்த தகுதியும் நமக்கு கிடையாது. பால்ய லீலைகளை நம்ம பேசலாம். பிரபுபாதர் கொடுத்திருக்காரு நமக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பேசலாம். சோ இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு பிரபுபாதர் அப்படின்னா, பக்தர்களுக்கும் இந்த அஷ்டமகா சித்திகள் கிடைக்குது. ஆனா அவங்க என்ன பண்றது இல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துறது கிடையாது. பிரபுபாதர்கிட்ட வந்து இந்தியாவுக்கு அவர் வந்து வந்தோடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமிஜி நீங்க ஏன் வந்து மத்தவங்க மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வர வைக்க கூடாது, ஏதாவது ஒரு சித்திகள் நீங்க செய்து காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பிரபுபாத் சொன்னார், அவருடைய சிஷ்யர்களை கூப்பிட்டார், இவங்கெல்லாம் தான் என்னுடைய சித்திகள் அப்படின்னு சொன்னார். எப்படி ஒரு மனிதனை மாற்ற முடியும்? வீட்டுல நம்ம முயற்சி பண்ணி பாக்குறோம்ல, நம்ம யாராவது சொன்ன பேச்சு கேட்கறாங்களா? பௌதிகமாவே யாராவது கேட்கறாங்களா? ஆனா பிரபுபாதை பேச்சு உலகமே கேட்டது. அது அமெரிக்கனா இருந்தாலும் சரி, ஐரோப்பியனா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனா இருந்தாலும் சரி, ஜப்பானீஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே கேட்டாங்க. பிரபுபா சொல்லுவார், இந்த பக்கம் பிரிட்டிஷ்காரன் வந்து சாமாரம் வச்சுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அமெரிக்காக்காரன் சாமாரம் வச்சுட்டு இருக்காங்க, நான் யாருக்கும் எந்த பைசாவும் கொடுக்கறது இல்லை, அவங்களா வந்து என்ன பண்றாங்க, எனக்கு சேவை செய்யறாங்க அப்படின்னு பிரபுபா சொல்றார். சச்ச ஆச்சாரியா ஜெகத்குரு. அப்போ பிரபுபாதர் மேல யாருக்கு நம்பிக்கை இருந்ததோ அவங்களுக்கு பகவான் முழுசா தன்னை வந்து வெளிப்படுத்தினார். அவங்க என்ன பண்ணாங்க, முழுக்க முழுக்க பகவானுடைய சேவையில ஈடுபட்டாங்க. அவங்க எல்லாம் ஃபுல் டைமா இருந்து சர்வீஸ் பண்ணதுனாலதான் நாம இன்னைக்கு இதெல்லாம் பண்றோம். இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் பண்ண சேவைகளை பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு விதத்துல அந்த மாதிரி வீட்டை துறந்து அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, சமூக ஒரு இந்த சமுதாய பிரஷர்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ அவங்களால முழுசா என்ன பண்ண முடிஞ்சது, கிருஷ்ண பக்தியில ஈடுபட முடிஞ்சது. ஒரு விதத்துல இதெல்லாம் வந்து ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷனா இருந்தது. ஆனா நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு விதத்துல கிருஷ்ண பக்திக்கு சாதகம் தான். ஆனா வீட்டுல இருந்தே பக்தி பண்றதுக்கு எந்த தடையும் கிடையாது, நம்ம மனம் மட்டும்தான் தடை. அந்த மனசுங்கிற தடையை தாண்டிட்டோம் அப்படின்னாக்க நாமளும் எல்லா சேவைகளையும் செய்யலாம். பகவானுக்கான எல்லா சேவைகளையும் நம்ம வந்து செய்யலாம், எந்த தடையும் கிடையாது. ஆனா நாம தான் என்ன பண்ணணும், யோசனை பண்ணி வழிகளை வந்து கண்டுபிடிக்கணும். அபி அதத் ஸ்ருத விஸ்ருதம் விபோ சமாப்யதே கேன விதாம்புகுத்சிதம் ராஜ்யா ஹி துக்கைர்முஹூத் அர்த்திதாத்மனாம் சங்கேஷ நிர்வாணம் உஜந்தி தான்யதா. மொழிபெயர்ப்பு. ஆகவே தயவு செய்து உமது பரந்த வேத அறிவினால் நீர் கற்றறிந்த சர்வ வல்லமையுள்ள பகவானின் செயல்களை பற்றி விளக்குவீராக. ஏனெனில் அது பேரறிஞர்களின் விருப்பங்களை திருப்திப்படுத்தும். அதே சமயம் எப்பொழுதும் கடுமையான வேதனைகளால் துன்புறும் பாமர மக்களின் துன்பங்களையும் குறைத்துவிடும். உண்மையில் இத்தகைய துன்பங்களில் இருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி இல்லை. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிரன்யதா. வேற வழியே வந்து கிடையாது அப்படின்னு சொல்ற. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். பரம புருஷரின் உன்னதமான பெருமைகளை பரப்புவதுதான் பௌதீக செயலின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழி என்று ஸ்ரீ நாரத முனி வலியுறுத்துகிறார்.
4 பிரிவுகளை சேர்ந்த நல்லவர்கள் உள்ளனர். 4 பிரிவுகளை சேர்ந்த கெட்டவர்களும் கூட உள்ளனர். 4 வகை நல்லோர் சர்வ வல்லமையுள்ள பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகவே இத்தகைய நல்லோர் துன்பப்படுத்தப்படும் பொழுதும் பணம் தேவைப்படும் பொழுதும் அறிவில் முன்னேறியவர்களாக இருக்கும் பொழுதும் மற்றும் பகவானை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கேள்விகள் கேட்கும் பொழுதும் மனப்பூர்வமாக பகவானிடம் புகலிடம் கொள்கின்றனர். இதனால் வியாசதேவர் ஏற்கனவே அடைந்துவிட்ட பரந்த வேத ஞானத்திற்கேற்ப பகவானின் உன்னத அறிவை பரப்பும்படி நாரதர் அவருக்கு அறிவுரை கூறுகிறார். தீயவர்களை பொறுத்தவரை அவர்கள் 4 பிரிவுகளாக உள்ளனர். பலன் கருதும் செயல்களில் சிக்கிக் கொண்டதால் கூடவே வரும் துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள். புலன் திருப்திக்காக தீய செயலில் பற்றுக்கொண்டு அதன் பலனை அனுபவிப்பவர்கள். 3 பௌதீக அறிவின் மிகவும் முன்னேறியிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் அறிவு இல்லாததால் துன்பப்படுபவர்கள். மற்றும் 4 எப்பொழுதும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள். பகவானின் நாமத்தை கூட வெறுப்பவர்களாக இருப்பதால் இவர்கள் நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நல்லவர்களும் தீயவர்களுமான 8 பிரிவுகளை சேர்ந்த அனைவருக்கும் நன்மை ஏற்படும் வகையில் பகவானின் பெருமைகளை விவரிக்கும்படி நாரதர் வியாசதேவருக்கு அறிவுரை கூறினார். ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்க்கோ அல்லது மத பிரிவை சேர்ந்தவர்க்கோ சொந்தமானது அல்ல. இது தனது சொந்த நலனையும் மன அமைதியையும் நிஜமாகவே விரும்பும் உண்மையுள்ள ஆத்மாவிற்கு உரியதாகும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் வியாசருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தின் மீதான நாரதரின் உபதேசங்கள் என்னும் தலைப்பை கொண்ட 5ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. 5 அத்தியாயங்களை நாம நிறைவு செய்திருக்கோம். சோ இந்த பொருளுரையில பாத்தீங்க அப்படின்னாக்க பிரபுபாதர் 8 விதமான மனிதர்களை பத்தி சொல்றார். இது பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கிறது. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 15, 16 2 ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. நமாம் துஷ்குருதினோ மூடா பிரபத்யந்தே நராதமாக மாயையா பகுருத ஜ்ஞானா ஆசுரம் பாவமாஸ்ரிதாக சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதினோர்ஜுன ஆத்மோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப அப்படின்னு சொல்றார். சோ இந்த 8 பிரிவுல இந்த மொத்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அடங்கிடுவாங்க. அதனால இது இனம், மொழி, மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இன்னார் தான் பாகவதம் படிக்கணும், இன்னார் பாகவதம் படிக்க கூடாது, இவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடையாது, இவங்கதான் நாம ஜபம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்படித்தான் பிரபுபாதருடைய பரந்த மனம் அப்படிங்கிறது அப்படிதான் இருந்தது. யாரையும் அவர் நீ என்ன ஜாதி, நீ என்ன மதத்தை சேர்ந்தவன், நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படிலாம் அவர் பார்க்கல. எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தார். கடைசியில சொல்லியிருக்கார் பாருங்க, தனது சொந்த நலனையும் மன அமைதியையும் நிஜமாகவே விரும்பும் உண்மையான ஆத்மாவிற்கு உரியதாகும். எல்லாருமே ஆத்மாக்கள் தான். எந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய அந்த சுயநலம் இருக்கோ அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே இந்த பாகவதத்தை புகலிடம் ஏற்றுக்கலாம். பாகவதம் எல்லாருக்கும் உரியது, எல்லாரும் படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். சோ இந்த 15, 16 2 ஸ்லோகமும் பகவத்கீதையில நீங்க படிச்சு பாருங்க. நீண்ட பொருளுரை 15வது ஸ்லோகத்துக்கு பிரபுபாதர் கொடுத்திருப்பார். 4-5 பக்கம் இருக்கும். நமாம் துஷ்குருதினோ மூடா, மூடர்கள் 4 விதமான பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். ரொம்ப அற்புதமான பொருளுரைகள். உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு என்ன பண்ணணும், உட்கார்ந்து படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்தா தான் நமக்கு அது புரியும். சோ இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், உங்க கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? பார்த்த 5வது அத்தியாயத்துல ஓகே. அப்ப நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 6. சோ இது வரைக்கும் நாரதர் உபதேசம் பண்ணார். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா 6வது அத்தியாயத்துல நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். இப்ப சிஷ்யனுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்ப தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்தது ஒரு ஹிண்டா தான் இப்ப சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை இப்போ விவரமா நாரதர் வியாசருக்கு சொல்ல போறார். சூத உவாச்ச ஏவம் நிஷம்ய பகவான் தேவர்ஷேர் ஜென்ம கர்ம ச பூயக பப்ரச்ச தம் பிரம்மன் வியாசக சத்யவதி சுதக.
சூதர் மொழிபெயர்ப்பு. சூதர் கூறினார், பிராமணர்களே, இவ்வாறு பகவானின் அவதாரமும் சத்தியவதியின் புதல்வருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரதரின் பிறப்பு மற்றும் செயல்களை பற்றிய அனைத்தையும் கேட்ட பின் பின்வருமாறு வினவினார். சிவமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. நாரதர் அடைந்த பூரணத்துவத்தை பற்றி அறிவதற்காக வியாசதேவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டார். பகவானிடமிருந்து பிரிந்திருக்கிறோமே என்ற தெய்வீக சிந்தனையில் ஆழ்ந்திருந்த நாரதருக்கு அது மிகவும் துன்பத்தை தருவதாக இருந்தது. அந்த சமயத்தில் தமக்கு எப்படி பகவானின் குறுகிய நேர தரிசனம் கிடைத்தது என்பதை நாரதர் இந்த அத்தியாயத்தில் விவரிப்பார். ரொம்ப ஹரே அற்புதமான கிருஷ்ணா. அத்தியாயம். எப்படி அந்த பக்தி வேதாந்தங்கள் அவங்க கிட்ட இருந்து நாரதர் எப்படி இருந்து பணிவாக இருந்து எப்படி வந்து அந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்டார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அப்புறம் ஏன் அவர் வந்து பகவானை தேடி போனார், கடைசியில பகவானை எப்படி தரிசனம் பண்ணார், பகவானுடைய தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படி எப்படி நாரதர் ஆனார், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்துல ரொம்ப அருமையா விளக்கப்பட போகுது. ஒரு கதை மாதிரி நம்ம வந்து இதை ரொம்ப தத்துவங்கள் குறிச்சலா இருக்கும், பட் நிறைய ஆழமான கருத்துக்களை பிரபுபாதர் கொடுத்திருப்பார். ஆனா ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி இந்த அத்தியாயம் வந்து நமக்கு போகும். வியாச உவாச்ச விஷுபீர் விப்ரவசிதே விஜான தேஷ்ருபிஸ்தவ வர்த்தமானோ வயசி ஆத்யே ததக கிம் அகரோத் பவான். ஸ்ரீ வியாசதேவர் கூறினார், உங்களுடைய இப்பிறப்பிற்கு முன் உங்களுடைய விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிவர்கள் புறப்பட்டு சென்ற பின் தாங்கள் நாரதர் என்ன செய்தீர்கள்? அவங்க உங்களுக்கு உபதேசம் பெற்று போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். யார் உபதேசம் பெற்று போனது? யாரு? முனிவர்கள். சாதுர்மாசிய விரதத்துக்கு. வெரி குட். சாதுர்மாசியத்துல அங்க வந்திருந்த பக்தி வேதாந்தர். ஓகே, தேங்க்யூ. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. வியாசர் நாரதரின் சீடர் ஆவார். அதனால் ஆன்மீக குருமார்களிடமிருந்து தீட்சை பெற்றதும் நாரதர் என்ன செய்தார் என்பதை கேட்பதில் அவர் இயல்பாகவே ஆர்வம் கொண்டிருந்தார். நாரதர் பெற்ற அதே பூரணத்துவ நிலையை அடைவதற்காக அவரது அடிச்சுவடுகளை வியாசர் பின்பற்ற விரும்பினார். ஆன்மீக குருவிடம் விசாரணை செய்வதெனும் இவ்விருப்பம் முன்னேற்ற பாதையில் ஒரு முக்கிய அம்சமாகும். இம்முறை சத்ர பிரயுட்சா என்று அறியப்படுகிறது. சத்தர்ம அப்படின்னு சொல்லப்படுது. கேள்வி கேட்காம யாரும் இருக்கவே கூடாது. கேள்விகள் கண்டிப்பா கேட்கணும். கேள்வி கேட்காம இருந்தோம் அப்படின்னாக்க ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம், இல்லை எல்லாமே புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நமக்கு வந்து புரியாத விஷயங்களை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? கேள்வி கேட்டு அதை நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதே சமயத்துல கேள்விகள் பணிவா கேட்கப்படணும். அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். சுயம்புபதயா விருத்யா வர்த்திதம் தே பரம்பயः கதம் சேதம் உதஸ்ராக்ஷி காலே பிராப்தே கலேவரம். பிரம்மாவின் புதல்வரே, தீட்சைக்கு பின் தாங்கள் எப்படி வாழ்வை நடத்தினீர்கள்? மேலும் காலப்போக்கில் உங்களுடைய பழைய உடலை கைவிட்ட பின் எப்படி உடலை தாங்கள் பெற்றீர்கள்? எவ்வளவு முக்கியமான கேள்விகளை கேட்கிறார். தீட்சை வாங்கிட்டு என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் உங்களுடைய காலப்போக்கில் என்ன ஆயிருக்கும்? நீங்க வந்து அந்த வேலைக்காரருடைய மகனா இருந்த உடல், அதை நீங்க வந்து விட வேண்டிய கட்டாயம் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி நாரதர் ஆனீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கிறார். அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ நாரத முனி அவரது முற்பிறவியில் ஒரு சாதாரண வேலைக்காரியின் மகனாக இருந்தார். ஆகவே நித்தியமான வாழ்வும் ஆனந்தமும் அறிவும் கொண்டாதான ஆன்மீக உடலுக்கு எப்படி அவர் பூரணமாக மாறப்பட்டார் என்பது மிகவும் முக்கியமானதாகும். அனைவருடைய திருப்திக்காகவும் நாரதர் உண்மைகளை வெளியிட வேண்டும் என்று வியாசதேவர் விரும்பினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிராக்கல்ப விஷயாம் ஏதாம் சம்ஸ்ருதிம் தே முனிசத்தம நஹி ஏஷ வியவதாத் கால ஏஷ சர்வ நிராகிருதிஹி. மிகச்சிறந்த முனிவரே, நாளடைவில் காலம் அனைத்தையும் அழித்து விடுகின்றது.
அவ்வாறு இருக்க பிரம்மாவின் முந்தைய காலத்தில் நிகழ்ந்த இவ்விஷயம் எப்படி காலத்தால் கலைக்கப்படாமல் இன்னமும் பசுமையாகவே தங்களது நினைவில் நிற்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, முன் ஜென்மத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. நேத்து என்ன நடந்ததுன்னு கேட்டாலே நமக்கு கொஞ்சம் யோசிச்சுதான் நம்ம வந்து பதில் சொல்லணும். இதுல எப்படி நம்ம போன ஜென்மத்து ஞாபகங்கள்லாம் இருக்கிறது? அதுவும் இது பிரம்மாவுடைய முதல் நாள் நடந்தது, முந்தைய காலத்துல நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்கள், பகல் 1000 சதுர்யுகம் இரவு. சோ இத்தனை காலத்துக்கு அப்புறமும் எப்படி உங்களுக்கு இந்த விஷயங்கள் இவ்வளவு பசுமையா ஞாபகம் இருக்கு? எப்படி வந்து நீங்க இது இவ்வளவு அழகா நீங்க வந்து எனக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து கேக்குறார். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை: ஜட உடல் அழிந்த பிறகும் ஆத்மா அழிவதில்லை. அதை போலவே ஆன்மீக உணர்வும் அழிவதில்லை. ஸ்ரீ நாரதர் முந்தைய கல்பத்தில் அல்லது முற்பிறவியில் ஒரு ஜட உடலை பெற்றிருந்த போதும் ஆன்மீக உணர்வை அவர் வளர்த்துக் கொண்டிருந்தார். ஜட உடலில் உள்ள உணர்வு என்பது ஜட உடலின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஆன்மீக உணர்வே. இவ்வுணர்வு தாழ்ந்ததும் அழியக்கூடியதும் நெறி தவறியதும் ஆகும். ஆனால் ஆன்மீக நிலையில் உள்ள பரம உணர்வு ஆத்மாவிற்கு நிகரானதும் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதுமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இதுக்கு பல உதாரணங்கள் நமக்கு சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஒரு உதாரணம் யாரு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் யாரு அப்படின்னா கஜேந்திரன். கஜேந்திரன் வந்து அவருடைய முந்தைய பிறவியில யாரா இருந்தார் அப்படின்னா ஒரு அரசரா இருந்தார். இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு அரசரா இருந்தார். சோ அந்த அரசர் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எந்த தவறும் செய்யல, அவர் பாட்டுக்கு தவம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அந்த இடத்துல அகஸ்தியர் வர்றார். அகஸ்தியர் இவரை பாக்குறார். ஆனா இவரை வந்து அகஸ்தியரை இவர் பார்க்கல. இவர் பாட்டுக்கு அவருடைய தியானத்துல இருக்கார், பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கார். உடனே அகஸ்தியருக்கு கோவம் வந்து அவருக்கு சாபம் கொடுத்துட்டார். நீ வந்து ஒரு மதம் பிடிச்சவன் மாதிரி உட்கார்ந்துருக்க, சரியான மரியாதை கூட கொடுக்க தெரியல, நீ யானைய போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார். அப்ப இவர் பாக்குறார், புரிஞ்சுக்கிறார், நாம எந்த தவறும் செய்யல, பகவானை தான் தியானம் பண்ணோம். நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நீ என்ன பெரிய முனிவரா? நான் சாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்க எப்படி எனக்கு சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிரு. ஆனா அவர் என்ன பண்றார், நான் பண்ணது பகவானை நோக்கி தியானம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவர் கோவம் வந்து எனக்கு சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், இது பகவானுடைய ஏற்பாடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நம்பிக்கை பகவான் மேல. எப்படி ஒரு நம்பிக்கைன்னா எப்படி இருக்கு பாருங்க. அந்த சாபத்தை கூட அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, இது பகவானுடைய கருணை, ஏதோ ஒரு ஏற்பாடு, ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஏத்துக்கிறார். அதை ஏத்துக்கிட்டு அவர் யானையா பிறந்துட்டார். சோ இந்த உலகத்துல இல்ல, ஒரு சொர்க்கலோகத்துல இருக்கார், யானையா இருக்கார் கஜேந்திரன். அப்போ அவர் பாட்டுக்கு யானைன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் நடந்துக்கிறார். அவருக்கு வந்து அப்ப முன்னாடி ஞாபகம்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ அவர் பாட்டுக்கு போறாரு வரார், அந்த யானை கூட்டத்துக்கு தலைவனா இருக்கார். அங்கேயும் போற ஒரு அரசனா தான் இருக்கார் இந்திரன். கஜன் அந்த யானைகளுக்கு தலைவனா தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, தன்னுடைய பெரிய குடும்பத்தோட அவர் வந்து அந்த பெரிய அந்த ஏரியில போய் குளிக்கும் போது அந்த முதலையால அவருடைய இந்த கால் பிடிச்சதுக்கு அப்புறம் 1000 வருஷங்கள் அந்த யுத்தம் நடக்குது. கஜேந்திரனுக்கும் அந்த முதலைக்கும் யுத்தம் நடக்குது. கடைசியில கஜேந்திரன் உணர்றார், நம்மளால இந்த சூழ்நிலையில இருந்து விடுபட முடியாது அப்படின்னு அவர் வந்து உணரும் போது அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வருது. அப்போ தான் பகவானை என்ன மாதிரி தியானம் பண்ணோமோ அதெல்லாம் சொல்லி அவர் என்ன பண்றாரு, இந்த யானை உருவத்துல அவர் வந்து பகவானை துதி பாடுறார். கஜேந்திர மோட்சம் வந்து, அதாவது கஜேந்திரனுடைய அந்த ஸ்துதி வந்து ரொம்ப அருமையான ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி. பாகவதத்துல நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. பாகவதம் முழுக்கவே பிரார்த்தனைகள் தான். அதுல கஜேந்திரனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அருமையான பிரார்த்தனை, நிறைய பாடங்களை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை. எல்லா பிரார்த்தனைகளும் அப்படித்தான். ஆனா கஜேந்திரனுடைய பிரார்த்தனையை பிரபுபாதர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிருக்கார். குந்தி மகாரானுடைய பிரார்த்தனை, கஜேந்திரனுடைய பிரார்த்தனை, பிரகலாதனுடைய பிரார்த்தனை, இதெல்லாம் ரொம்ப அருமையான பிரார்த்தனைகள். அப்போ அந்த ஞாபக சக்தியை பகவான் தான் கொடுக்குறார். அதனால ஆன்மீக அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அழிவே கிடையாது. இதுதான் நம்மளுடைய பேங்க் டெபாசிட். யாராலையும் என்ன பண்ண முடியாது, எந்த ஸ்கேம் எல்லாம் பண்ணி யாராலையும் எடுக்க முடியாது. பாஸ்வேர்டு அது இது எதையும் போட்டு அவங்களால இதை வந்து கொள்ளையடிக்கவே முடியாத ஒரு செல்வம் என்ன அப்படின்னாக்க, நாம பண்ற ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம், பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவைகள், பாகவத பாராயணம், பகவத்கீதை படிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்முடைய சொத்து. இது மட்டும்தான் நம்முடைய சொத்து, வேற எதுவுமே நம்ம சொத்து கிடையாது. நீங்க எதை வேணா பாத்துக்கோங்க, பேங்க் பேலன்ஸ், நகை நட்டு போல்ட்டு, அதுக்கப்புறம் வீடு வாசல்,
எதுவுமே நம்ம அவங்க கூட வரப்போறது கிடையாது. எல்லாத்தையும் நம்ம இங்கதான் விட போறோம். ஆனா எது மட்டும் நம்ம கூட வரப்போகுது? பகவானுடைய நாமம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமம், நாம செய்யக்கூடிய சேவைகள், இதுதான் நம்ம கூட வந்து வரப்போகிற ஒரே சொத்து வந்து இதுதான். அழியாத செல்வம், நீங்காத செல்வம் இதுதான். சோ அதனால இந்த செல்வத்தை என்ன பண்ணலாம்? எவ்வளவு கோடி கோடி வேணா சேர்க்கலாம். இதுக்கு டாக்ஸ் கிடையாது. இன்கம் டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ், ஜிஎஸ்டி யாரும் எதுவும் கட்ட வேண்டாம். இது வந்து அன்லிமிட்டெட். எவ்வளவு வேணா இதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது. இவ்வளவுதான் நீங்க வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க இவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் போய் நம்ம டெபாசிட் பண்ணோம்னா அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எவ்வளவு வேணா பண்ணலாம், அன்லிமிட்டெட். இதை பண்றதுக்கு யாருடைய உதவி வேணும்? நம்மளுடைய மனதோட உதவி வேணும். அந்த மனசை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம், பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு பழக்கணும் அப்படின்னாக்க, அப்போ நாம ரொம்ப சந்தோஷமா பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். ஓகே, உங்களுடைய நேரம். உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஓகே, யாருக்கு எந்த கேள்வி இல்லைன்னா நான் ஒரு கேள்வி இப்ப சொல்றேன். அந்த கேள்விக்கு எல்லாரும் நீங்க வந்து குரூப்ல பதில் போடுங்க. எல்லாரும் யார் யார் பாகவதம் தொடர்ந்து அட்டன் பண்றீங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த கரண்ட் பொசிஷன், நீங்க வந்து எத்தனை மாலை ஜபம் பண்றீங்க, என்ன சேவை, அதாவது வீட்டுல வந்து நைவேத்தியம் பண்றீங்களா, பண்ணலையா, ஒருவேளை நைவேத்தியம் பண்றீங்களா, 2 வேளை நைவேத்தியம் பண்றீங்களா, என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லலாமா? ஓகே மாதாஜி சொல்லலாம். சொல்லுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி சொல்லலாம். அதாவது சாதனா சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் இருக்கு. சாதனா சார்ட்னா என்ன அப்படின்னா, நான் காலம்பரை எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு, நான் இன்னைக்கு எத்தனை மாலை ஜபம் பண்ணேன், என்ன ஸ்லோகம் படிச்சேன், என்ன ரீடிங்க்கு ஒரு டைம், எத்தனை நேரம் நான் படிச்சேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதனா சார்ட் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா போக வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து நான் உங்களோட எல்லாருடைய கொஞ்சம் பொசிஷன் நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எல்லாரும் எத்தனை மாலை ஜபம் பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேட்டீங்கன்னா உதவி செய்யலாம். அதுக்காகத்தான், வேற எதுவும் கிடையாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏகாதசி என்னைக்கு மாதாஜி? ஏகாதசி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சரி சரி. 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் ஏகாதசி. ஸோ இந்த ஏகாதசி அன்னைக்கு இங்க வந்து எங்க பில்டிங்ல வந்து ஒரு 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 ரெசல்யூஷன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, இந்த தாமோதர மாசத்துல இந்த ஏகாதசி, இது வந்து இந்த தாமோதர மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி, அதுவும் வந்து பீஷ்ம பஞ்சகாவுடைய முதல் நாள். அதனால பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து 64 மாலை ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து அதுக்காக நிறைய பேர் வந்து யார் யார் பேர் கொடுக்குறீங்களோ பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. ஸோ அதனால நாங்கெல்லாம் வந்து 64 மாலை ஜபம் பண்ண போறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கணும்னா சேர்ந்துக்கலாம். உங்க இடத்துல இருந்தே நீங்களும் வந்து 64 மாலை ஜபம் பண்ணுங்க. நாங்களும் வரோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் டெய்லி 20 நாளா பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. ஹரி 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 ஹரி. சூப்பர் மாதாஜி. காலையில எல்லாம் பண்ணிடுவேன் மாதாஜி. மத்த நேரம் பகவத்கீதை எல்லாம் படிச்சிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன மாதாஜி? மீனா. மீனா மாதாஜி, உங்கள் திருமுகத்தை காட்டலாமா? காமிக்கிறேன் மாதாஜி. இங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்க மீனா அவர்களே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பார்க்க முடியலையா? இன்னும் வரவே இல்லையா? இருக்கிற மாதாஜி, நான் யுஎஸ்ல இருக்கிறேன். ஓகே ஓகே. தெரியுறாங்க மாதாஜி, தெரியுறாங்க மாதாஜி, தெரியுறாங்க. ஓகே. ஏகாதசி அன்னைக்கு 32 பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். சூப்பர் மாதாஜி. சோ இது மாதிரி எல்லாரும் நிறைய நாம ஜபம் பண்ணுங்க ஏகாதசி அன்னைக்கு. நாளைக்கு நமக்கு வகுப்பு இருக்கு, பார்க்கலாம்.
தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? யாருக்கு எதுவும் கேள்வி Hare, இல்லைன்னா? Hare Krishna Mataji, I am Satya from Hare Madurai. Please, நான் என் நம்பர் மட்டும் குரூப்ல ஆட் பண்ணி மாதாஜி. நான் இன்னொரு மாதாஜி கிட்ட இருந்து அந்த லிங்க் வாங்கி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு நான் மெசேஜ் எப்படி மேம்? போடுங்க. சரிங்க மாதாஜி. இந்த குரூப்ல எனக்கு எப்படி மேம்? சொல்லுங்க. நான் மாதாஜி நம்பர் அனுப்பட்டுமா மாதாஜி? இப்போ நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. எனக்கு வந்து ஹரே கிருஷ்ணா, நான் வந்து பாகவதம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். மாதாஜி, ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அந்த தேங்க்யூ மாதாஜி. சத்தர்ம் ரிச்சாங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களா மாதாஜி? சத் தர்ம பிரிச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து சத் விஷயங்களை பத்தி கேள்வி கேட்கணும். ஓ, ஓகே. ஜிக்ஞாசா அப்படிங்கறதும் கேள்விதான், ரிச்சா அப்படிங்கறதும் கேள்விதான். எதை பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நான் எந்த பேங்க்ல எவ்வளவு போட்டா எனக்கு வந்து அது எவ்வளவு மடங்கு திரும்பி வரும், நான் வந்து எந்த வியாபாரம் பண்ணா எனக்கு லாபம் வரும், நான் வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், இதெல்லாம் தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி இல்லாம நாம பகவானை பத்தி கேக்குறது. நான் வந்து எப்படி நாம ஜெபம் பண்ணணும், நான் எப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், பகவத்கீதைனா என்ன, பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க, அது நான் என் வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆன்மீக குருவை போய் பார்த்து நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க அதுதான் சத்தர்ம பிரிச்சா சொல்லப்படும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே இந்த கிருஷ்ணா. பஞ்சக விரதத்தை பத்தி காலபத்ர பிரபுஜி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி குடுக்கறது இல்லையா மாதாஜி? அவனுக்கு பாலு? இருங்க வரேன். அவர் குடுக்கறது இல்லையா என்கிட்ட காத்தால வச்சோன்னு கூடிய நான் பாலொന്നും குடுக்கறது இல்லையா எனக்கு. பாத்தீங்களா, பால் வரலன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப கேளுங்க உங்க கேள்வி. மாதாஜி உங்க கொஸ்டின் என்ன மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அதாவது செகண்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சு 4 days இருக்கணும் இந்த ஏகாதசி போது பல்பத்ர சொன்னாரு. இந்த ஸ்பெஷல் ஏகாதசி அதான் சொன்னாரு மார்னிங். இது வந்து பீஷ்ம பஞ்சகா அப்படின்னு சொல்றது. இந்த பீஷ்ம பஞ்சகா வந்து 3 நிலைகள்ல இந்த விரதத்தை ஒருத்தர் வந்து கடைபிடிக்கலாம். முதல் நிலை என்ன அப்படின்னாக்க பஞ்சகவ்யம் இருக்கு இல்லையா? பஞ்சகவ்யம்னா தெரியுமா? பசுவுடைய சாணம், கோமூத்திரம், பால், தயிர், அதுக்கப்புறம் நெய், இந்த 5 சேர்ந்தது பஞ்சகவ்யம். இந்த பீஷ்ம பஞ்சகா 5 நாள்ல இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க. ஒரு நாள் வந்து பசு சாணம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, கொஞ்ச நாள் கோமூத்திரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஒரு சொட்டு வந்து பால், அதுக்கப்புறம் வந்து தயிர் ஒரு நாள், இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒண்ணு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விரதம். இந்த விரதம் வந்து அவங்களுடைய வசதி இருக்கலாம்னா இருக்கலாம். சோ அது ஒரு முறை. 2வது விரதம் என்ன அப்படின்னாக்க, எந்த விதமான எண்ணெய், தாளிப்பு இதெல்லாம் எதுவும் இல்லாம வெறும ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், வேர்கள், கிழங்குகள், எப்படி வந்து முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி. ஆனா முனிவர்கள் வாழ்ந்த மாதிரி நம்மளால வாழ முடியாது. அதனால நம்ம எல்லாத்தையும் வேக வச்சிடறோம். அவங்க வந்து அதை ராவா சாப்பிட்டுருப்பாங்களா என்னமா எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வேக வச்ச இந்த மாதிரி கிழங்குகள், அதுக்கப்புறம் பழங்கள், பழங்கள் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், அதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கிழங்குகள், பழங்கள் இதை சாப்பிடுறது. பொதுவா வந்து இங்க வேர்க்கடலை, அதுக்கப்புறம் சில பழங்கள், அதிக கொட்டையுள்ள பழங்கள் சாப்பிட மாட்டாங்க, விதையுள்ள பழங்கள் சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி பழங்கள், அதுக்கப்புறம் இளநீ சாப்பிடலாம், அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம், வேர்க்கடலை. இங்க நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு, அப்போ வந்து இப்போ கொஞ்சம் சலுகை கொடுத்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் இஞ்சியும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால உப்பு இஞ்சி சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு, பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு அப்படியே கொடுத்துருவாங்க. அதை உரிச்சு கொஞ்சம் உப்பு தொட்டு இஞ்சியோட சாப்பிட்டுப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு முறை. இது 2வது முறை. 3வது முறை என்ன அப்படின்னாக்க, ஏகாதசி பிரசாதம் எடுத்துக்கிறது. ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோமோ பல விதமான உணவுப் பொருட்கள் நம்ம வந்து ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி சாப்பிட்றதும் ஒரு முறை. அதாவது ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு அதை வந்து சாலட் மாதிரி சாப்பிடுறது, அந்த என்ன சொல்றது, பாயில்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி சாப்பிடுறது, சாலட் சாப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது
மூன்றாவது முறை. இன்னொரு முறை இருக்கு. ஏகாதசி மட்டும் விரதம் இருந்துட்டு மற்ற நாட்கள்ல வெறும அரிசி பாசிப்பருப்பு அதை மட்டும் வேக வச்சு சாப்பிடுற முறை அதுவும் இருக்கு. இதெல்லாம் இல்லாம இன்னொரு முறை இருக்கு. ஏகாதசி விரதம் இருந்துட்டு மத்த நாள்ல நம்ம எப்பவும் போல இருக்குது. சோ இது எதுவுமே என்ன கிடையாது, யார் மேலேயும் திணிக்கப்படுறது கிடையாது, இப்படி இருந்தாதான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வாலண்டரி. நம்மளால என்ன அளவுக்கு எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனா கடைசி நாள் இந்த மாதிரி பஞ்சகவ்யம் கலந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அந்த பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் ஹவிஷா அப்படின்னு சொல்லி அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் வேக வச்சுதான் சாப்பிடுவாங்க. ஆனா இப்போல்லாம் நிறைய கன்செஷன் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா ஃபீஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அன்னைக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி விரதம் இருக்கிறவங்க பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முக்கியமா கோபியர்கள் பகவானை பிரிஞ்சு பாடின அந்த கோபிகா கீதம் அப்படின்னு 10th கேண்டோல ஒரு பிரார்த்தனைகள் இருக்கு, கோபியர்களுடைய பிரார்த்தனைகள். சோ அதை பாடுவாங்க, தாமோதர ஆர்த்தி பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த 5 நாள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம யார பத்தியும் பேசக்கூடாது. அந்த பக்தர் இந்த பக்தர் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, யார பத்தியும் நெகட்டிவ் எதுவும் பேசக்கூடாது. எப்பவுமே பகவானுடைய சிந்தனையில இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும். நம்மளுடைய கம்ஃபர்ட்ஸ், அதாவது உடல் சுகங்களை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் தான் சின்ன சின்ன தவங்கள், நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவங்கள். அப்புறம் பகவானுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம அவருக்காக செய்யணும். அப்படி செஞ்சு நிறைய கீர்த்தனங்கள் இருக்கு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடலாம், கீர்த்தனங்கள் பாடலாம், பிரச்சாரம் செய்யலாம். நிறைய காரியங்கள் பகவானுக்காக நம்ம முன்னெடுத்து செய்யலாம். இதுதான் பீஷ்ம பஞ்சகால செய்ய வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு கொஸ்டின் மாதாஜி, படிச்சது மறக்காம இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. என்ன கேள்வி கேட்டீங்க? படிச்சது மறக்காம இருக்கு, என்ன பண்ணணும் மாதாஜி? பிரச்சாரம் பண்ணணும். இப்ப நீங்க ஒண்ணு படிச்சிட்டீங்க, ஆமா, அப்பதான் மறக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லும் போது நம்ம ஒரு தடவை கேக்குறோம்ல, அப்ப நம்ம அதை செய்யலைன்னா நமக்கு ஞாபகம் வரும்ல, நீ என்ன சொல்ற, நீ ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிற, நம்ம மனசு நம்மள கேட்கும்ல. மாதாஜி இப்ப நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல இருந்துட்டு இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் முடிஞ்சோன்னா எகைன் மறந்து போயிடுது. திருப்பி எகைன் கிளாஸ் வந்தாதான் அது ஞாபகம் இருக்கு மாதாஜி. யார் பேசுறீங்க? ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஓகே. சோ இது நேச்சுரல் தான் மாதாஜி. ஆனா நீங்க பாருங்களேன், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? எத்தனை வருஷம் ஆகுது? 27 வருஷம். 27 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. உங்க மாமியார் எப்பப்ப என்னென்ன சொன்னாங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா? மாமியார் கூட இருந்தது இல்ல மாதாஜி, அதனால தெரியாது. ஓ, இப்படி ஒரு ஆத்மாவா? மாமியார் கூட இருந்தது இல்லையா? என்னுடைய கேள்வி பிளாப் ஆயிடுச்சு. அப்ப யார வைக்கலாம்? நாத்தனார் இருக்காங்களா? நாத்தனார் கூட இருந்திருக்கேன் மாதாஜி. சோ அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் இயர்ஸ் இருந்திருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க இல்ல. ஓகே. சோ அவங்க எப்பயாவது ஏதாவது சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு மாதாஜி. இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கு? நமக்கு எப்படின்னா, நம்ம மனசு எப்படின்னா, பௌதிக விஷயங்களை அது மறக்கவே மறக்காது. சோ இதெல்லாம் தான் பிரபுபாதர் நம்ம சொல்றாரு, நீ காலமா இந்த பௌதிக உலகத்துல அடிமையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் எல்லாம் இதுதான். சோ இந்த விஷயங்கள் மறக்காது. ஆனா ஆன்மீக விஷயங்கள் என்ன ஆயிடும், நொடியில மறந்து போயிடும் நமக்கு. சோ அதனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிப்பீட்டடா நம்ம சும்மா நம்ம எதையாவது யோசிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு அந்த பொருள்ல பிரபுபாதர் என்ன சொன்னார், நாம என்ன படிச்சோம், என்ன கேட்டோம் அப்படிங்கறத நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மறக்கவே மறக்காது. பிளஸ் பிரச்சாரம் பண்ணும்போது நல்ல யுக்தி என்ன அப்படின்னா, பிரச்சாரம் பண்றதுதான். பிரச்சாரம் பண்ண நாம திரும்ப திரும்ப அதை படிக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்றோம். அப்ப நம்ம மனசுல அது நல்லா பதியும், மறக்கவே மறக்காது. இதை விட யார் கூட பேசும்போதும் பௌதிகத்தை பத்தி பேசாம பகவானை பத்தி பேசும்போது மறக்காதுங்க மாதாஜி. அதான் பிரச்சாரம். அதாங்க மாதாஜி, அது நான் அப்படிதான் பேசுவேன். அதனால எனக்கு அது அவங்க மறந்துருதுன்னு சொன்ன மாதாஜி. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, மறக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கு, வெளியில இந்த ஸ்டெப்பை விட்டு வெளியில போனா மறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அது வந்து ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து எப்படி இருக்குன்னா பௌதிக விஷயங்கள்ல அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல அதுக்கு ஆர்வமே இல்லாம தூங்கிடுது அது. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அதை அப்பப்ப எழுப்பி விட்டு பிரச்சாரம் பண்ணணும். ஓகேவா? ஓகே மாதாஜி, தேங்க்யூ. சாதுமாச விரதம் இருக்கல்ல மாதாஜி, ம் அவங்களும் இந்த 5 நாள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுமாங்க மாதாஜி, இல்ல அவங்க வேண்டியது இல்லையா மாதாஜி? சித்திரை இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணணும். ஓ ஓ, இந்த அது 5 நாள் அதே எதுல மாதிரி ஃபாலோ. எதுல நிறைவடையுதுன்னா சதுர்மாசி விரதம் வந்து பீஷ்ம பஞ்சகா இருந்து நிறைவடையுது. ஓகே மாதாஜி, ம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஓகே, எழுந்து கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி, ரொம்ப ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.